கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் மனுஷனுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுங்களா? இந்த காலகட்டத்தில் எனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புறாங்கங்க, என்னை பற்றி நிறையா தப்பாக பேசுகிறாங்கங்க, நாங்கள் கொஞ்சம் முன்னேறணும்னு நினச்சா கூட விட மாட்டேன்றாங்க, எல்லா தடைகளையே உண்டு பண்ணிட்டு வர்றாங்க, நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் ஆனால் அவங்க எங்களுக்கு தீமையாக செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா என்று ஒவ்வொரு மனிதனும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு அங்கலாய்ப்போடு தான் இருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள பழி வாங்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவங்கள ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏனென்றால் உங்கள் சார்பாய் வழக்காடவும் உங்கள் சார்பாய் யுத்தம் பண்ணவும் ஒருவர் இருக்கிறார். நான் அந்த கர்த்தரை குறித்து தான் பேசுகிறேன். அவர் தான் சொல்கிறாரு, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் என்னுடைய வேலை, என் வேலையை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. நீங்கள் செஞ்ச என்ன செஞ்சுருவீங்க? மனுஷன் செஞ்சால் என்ன செஞ்சுருவான்? மீறி போனால் அவன் இந்த உடலை காயப்படுத்துவான், சொத்துக்களை அவன் பாதிக்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அங்கே பழி வாங்க போகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காக கர்த்தர் பழி வாங்க போகிறார். உங்களுக்காக கர்த்தர் நீதி செய்ய போகிறார். ஆபத்து நாள் அவர்களுக்கு நேரிடும். எதிரையாய் செயல்படுகிற மனுஷன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எங்களை அசைக்கிறதுக்கு யாரும் இல்லை, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் வச்சது தான் சட்டம் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு ஆபத்து நாள் வருகிறது. ஆபத்து நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் இங்கே பேசுகிறார். கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம், எங்களுக்கு செஞ்ச அடக்குமுறைகள், மன உளைச்சலை என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க, எங்கள் சூழ்நிலை நீங்கள் இருந்தால் அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டீங்க என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அவர் உங்களுக்கு தகப்பனாய் மாறிவிட்டார். நீங்கள் அவருக்கு பிள்ளையாக மாறிட்டீங்க. அவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை பகைக்கிறவர்கள் எல்லாரும் அவருக்கு பகைஞராய் மாறிவிட்டார்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்த மனிதர்களுக்கு விரோதமாக அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். நம்மை பகைக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்க போகிறார்கள் என்று அவர்களே தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. உங்களை என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவர்களுக்கு அவர்களே எழுதி கொள்ளுகிற முடிவு. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகணுன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவனே என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறேன் என்று ஒரு முடிவை எழுதிவிட்டாங்க. உங்களை பற்றி புறங்கூறுறாங்களா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுக்கு யாரோ ஒருத்தர் புறங்கூறுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று அவர்களே அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். நான் அதை சொல்கிறப்போ எனக்கு ஆமானுடைய கதை தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஆமான் தான் எப்படிப்பட்ட முடிவுக்குள்ளாக போக போகிறேன் என்பதை குறித்து அவனே டிசைட் பண்ணிட்டாங்க. ராஜாட்ட போய் சொல்கிறான், ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணணும், அந்த தூக்கு மரம் இப்படியெல்லாம் இருக்கணும், இதில் அவனை தொங்க விடணும். முடிவு பண்ணிட்டான். கர்த்தரோ காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த தூக்கு மரத்தை செய்து மொர்தெகாயை தொங்கவிட வேண்டும் என்று நினைத்தானோ கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, டேய், நீ எந்த குழியை வெட்டினாயோ அந்த குழியில் நீ விழப்போகிறாய். நீ குழி பறிக்கிற அந்த குழியில் நீ தான் விழப்போகிற. ஏன்னா நீ தான் முடிவு பண்ணிட்ட. உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்ற முடிவை நீ எடுத்து விட்டாய். எனவே அந்த முடிவு உனக்கு நடந்தே தீர். அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எதிரிகளை கர்த்தர் பழி வாங்குவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பகைக்கிறவர்களுக்கு பதில் அளிப்பேன். யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என்னுடைய பிள்ளை, அவனை பகைச்சவங்க என்ன பகைச்சதுக்கு அடையாளம், அவனுக்கு பதிலாக நான் பழி வாங்குவேன். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, முழங்கால் படியிட்டு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் எதிரியின் எல்லா சதி வலைகளை முறித்து எறிந்து போட்டு உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.